ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்எல்என் ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு 50 ஏக்கர் நிலம் தான் பார்க்க போகிறோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஒரு டவுன், அதாவது ஒரு நல்ல ஒரு நகராட்சி ஏரியா. வள்ளியூரில் தான் நம்ம இன்றைக்கி இந்த 50 ஏக்கர் நிலத்தை பார்க்க போகிறோம். வள்ளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு 50 ஏக்கர் நிலத்தை தான் பார்க்க போகிறோம். பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே தூரம் தான் வரும். பைபாஸ் வள்ளியூர் கனெக்ட் ஆகி போகிற பாதை தான். நமக்கு இந்த பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 9 கிலோமீட்டர் வரும். இந்த ஏரியா, அதாவது நம்ம போகிற பாதையில் இருக்கிற வீடுகள் தான் பார்க்குறோம். நம்ம நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஏரியாவில் போகிற பாதையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சர்ச்சு, பழைய காலத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சு, கள்ளிக்குளம் அப்படிம்பாங்க. கள்ளிக்குளம்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிஸ், அதாவது பெரிய பெரிய வசதியானவங்க அதிகமாக இருக்கிற ஏரியா தான் இந்த வள்ளியூர். கள்ளிக்குளம் சர்ச் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கள்ளிக்குளத்தில் இருக்கிற இந்த வீடுகள் தான் பார்க்குற பெரிய பெரிய வசதியானவங்க இருக்கிற ஏரியா. போகிற பாதையில் பார்த்திங்கன்னா ஏராளமான ஸ்கூலு, காலேஜஸ், பிஎட் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், ஹையர் செகண்டரி ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூல், அப்படி எல்லாமே நமக்கு வசதியோட ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு 50 சென்ட் எல்லாம் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சோலார் சிஸ்டம் பண்ணலாம். அது நம்ம நிலத்தை பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம அந்த ஏரியாவில் நம்ம போகிற பாதையில் இருக்கிற நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிற ஸ்கூல்கள், காலேஜஸ். இது பெட் காலேஜ்னு சொன்னால் நல்ல ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜில் நம்ம போகிற பாதையில் தான் இருக்குது. பெரிய பெரிய சாலை வசதியோடு தான் நமக்கு மனைக்கு முன்னாடியே நமக்கு தார் சாலை இருக்குது. அரசு போக்குவரத்து நமக்கு வசதி இருக்குது. அதாவது டிரான்ஸ்போர்ட் வசதியோடு நமக்கு இந்த மனை இருக்குது. இதுதான் நம்ம பார்க்குற ஏரியா. அதாவது 50 ஏக்கரு வெறும் நமக்கு நிசார விலைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 500 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஃப்ரண்டில் உள்ளே போனீங்கன்னா அப்படி நமக்கு ஸ்கொயராக இருக்குது. தண்ணி பார்க்குறீங்க, எவ்வளவு தண்ணி வசதியோடு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. நமக்கு தண்ணி வந்து இந்த ஏரியாவை பொறுத்தளவில் நமக்கு வந்து பக்கத்துலலாம் நல்ல பெரிய அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்னாக்கி உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். நம்ம ஷூட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க. நல்ல செழிப்பான பூமி. பாருங்கள், நெல்லில் இருந்து தென்னை மரம்லாம் நல்ல செழிப்பாக வளர்கிற ஒரு அருமையான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு 50 ஏக்கரை ப்ரமோட் பண்ணுறோம். பார்க்குறீங்க, தென்னை மரம்லாம் எவ்வளோ நிற்குது, தென்னந்தோப்புகள் எவ்வளோ இருக்குதுங்கிற பார்க்குறீங்க. இது ஆப்போசிட்டில் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஸ்லான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட சப்ஸ்டேஷன் வந்து நமக்கு வந்து மனையோட முன்னாடி தான் இருக்குது. நம்ம மனைக்கு நேரம் முன்னாடி தாங்க இந்த சப்ஸ்டேஷன் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது சோலார் சிஸ்டமில் நமக்கு இது தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு கரண்ட் வந்து இவங்களுக்கு நம்ம சேல் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கல் வந்து நம்ம பார்க்குறோம் வேலிக்கல். இதில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 500 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 500 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ளே போய் வந்து அதாவது 50 ஏக்கருங்கும்போது நமக்கு சாதாரண அளவு கிடையாது, ஏகப்பட்ட ஏரியா வரும். அதனால் உங்களுக்கு இந்த ஃப்ரண்டேஜிலேருந்து உள்ளே போனீங்கன்னா பெரிய அளவில் ஸ்கொயராக இருக்குது. நம்ம மனையோட முன்னாடி உள்ள தார் சாலையில் தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். பார்க்குறீங்க, தார் சாலைன்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30 அடிக்கு மேலே தான் இருக்கும் தார் சாலை வந்து போட்டிருக்காங்க. இடம், அதாவது பாதை வசதின்னு கேட்டிங்கன்னா 30 அடிக்கு மேலே தான் இருக்குது. 40 அடியாவது குறைஞ்சது இருக்கும். ஆனால் தார் சாலை கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் போக்குவரத்து, அதாவது அரசு பேருந்து போகிறதுனா உங்களுக்கு அந்த ஏரியாவில் எவ்வளோ ஊர்கள் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கரண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ சர்வீஸாக தான் இருக்குது. கரண்ட் ஃப்ரீ சர்வீஸ் இந்த பாதை தாங்க நமக்கு. இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு எவ்வளோ வீதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே பென்சிங் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம மனையை பார்த்திங்கன்னா பென்சிங்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் கோழி பண்ணையிலேருந்து விண்டு மில்லு எல்லாமே நம்ம மனைக்கு சுற்றிலும் இருக்குது. உங்களுக்கு விண்டு மில்லுக்குனால நமக்கு இதை நம்ம கொடுத்துக்கலாம். பாதை வசதியோடு இருக்கிற இந்த இடம், அதாவது சில மனைகள் பார்த்திங்கன்னா 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்லாம் இருக்கும். நமக்கு பாதைகள் ரொம்ப கிளியராக இருக்காது. ஆனால் இந்த மனைக்கு நமக்கு பாதை வந்து பக்காவாக தார் சாலையோடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு செழிப்பான ஏரியா. அதாவது வள்ளியூர், திருநெல்வேலி ஏரியாலாம், சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். விவசாயம்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க, ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் நம்ம இப்போ இந்த ஏரியாவில் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த பூமி பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் பூமியாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு தண்ணி வசதிகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு இதில் இந்த தென்னை மரத்தோப்பாக மாற்றலாம். நமக்கு இந்த மனையை பார்த்திங்கன்னா 50 ஏக்கராக தான் கொடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. 5 ஏக்கர், 10 ஏக்கர், 15 ஏக்கர், 20 ஏக்கர் எப்படி வேணாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாம். இந்த மனையை நமக்கு வந்து எனக்கு ஒரு 5 ஏக்கர் வேணும், 10 ஏக்கர் வேணும்னாலும் நமக்கு வந்து ஃப்ரண்டில் உங்களுக்கு ஒரு பாதையெல்லாம் அழகாக அமைச்சு உங்களுக்கு உள்ளே வந்து அழகாக பிரித்து தருவாங்க. நமக்கு வந்து டைரக்ட்டுங்க. நம்ம ஓனர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வேறு மற்ற மீடியேட்டர் 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இல்லாமல் டைரக்ட் ஓனர் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு டைரெக்டாகவே நம்ம ஓனர்கிட்டே பேசிக்கலாம்.
மொத்தம் நமக்கு வந்து அந்த 50 ஏக்கர்லையும் பார்த்தீங்கன்னா 4 கிணறுகள் அமைஞ்சிருக்கு. 4 கிணறுகள் அமைஞ்சிருக்கு. ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கிற ஒரு இந்த பூமி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம். சூப்பரான இடம்னு சொன்னீங்கன்னா பார்க்குறீங்க விண்டு மில்லாம் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிகளோட நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்குது. பார்க்குறீங்க நான் உங்கள்ட்ட சொன்ன வீடியோவில் நமக்கு போக்குவரத்து வசதி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மனைக்கு முன்னாடி உள்ள சாலையில் தான், அதாவது நம்ம மனையோட ஒட்டி இருக்கிற தார் சாலையில் போகிற பஸ்ஸு தாங்க அது. அதெல்லாம் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஊர்கள் நிறைய ஊர்கள் இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 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 1/2 கிலோமீட்டர்லேயே பெரிய பெரிய ஊர்கள் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற தூரத்துலேயே பெரிய பெரிய ஊர்கள் இருக்குது. இது விவசாய பூமி. அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற பூமி. இந்த தோப்புகள்லாம் வந்து நல்ல செழிப்பாக இருக்குது. அங்கே ஒரு தோப்பு தெரியுது, இங்கே ஒரு தோப்பு தெரியுது. எல்லாமே நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க. நெல் போடணும் அப்படின்னாச்சுன்னா தண்ணி எப்போவும் நமக்கு செழிப்பாக இருந்தால் தான் நெல் நமக்கு போட முடியும். அப்படி ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஒரு 50 ஏக்கரை நமக்கு சேல் பண்ணுறோம். பார்க்குறீங்க அந்த ஒரு பச்சை பட்டுடுத்துன அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு அதான் வந்து நெல் போட்டிருக்காங்க. தென்னை மரத்துலலாம் நல்ல ஓரளவுக்கு நல்ல காய்ப்புகள் இருக்குது. நல்ல காய்பலம் உள்ள தென்னை மரங்கள் தான். நல்ல உரம்லாம் போட்டு நல்லா பக்காவாக பார்க்குறாங்க. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. உள்ள தேவையில்லாத செடிகள் எல்லாம் வெட்டி மாற்றி அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. இதோடு சேர்ந்து தான் நம்ம 50 ஏக்கரும் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம தோப்பாக மாற்றினா தோப்பாக மாற்றிக்கலாம். ஏன்னா கிணறு 4 கிணறு இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு பிரித்து வாங்கினீங்கன்னா ஒரு கிணறை சேர்த்து நமக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் எடுக்கலாம். பார்க்குறீங்க நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்க. கிணறு இருக்குது. இது ஒரு கிணறு. நமக்கு இது இல்லாமல் நமக்கு இன்னும் 4 கிணறு இருக்குங்க. இது ஒரு கிணறு. இது போக நமக்கு 4 கிணறு வந்து நமக்கு இந்த பூமியிலே இருக்குது. நம்ம 50 ஏக்கர்லேயே இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விவசாயம் பண்ணி நமக்கு வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு ஒரு சோலார் சிஸ்டம் வச்சு நமக்கு அதில் நல்ல ஒரு அமௌண்ட் பார்க்கலாம், நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படின்னாச்சுனாலும் அது நமக்கு நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் நமக்கு ஒரு கம்பெனிகள் ஒரு பெரிய பெரிய கம்பெனி வைக்கணுனாலும் நமக்கு ஒரு சூப்பரான ஏரியாவாக இருக்குது. இந்த இடத்துக்கு இவங்க ஒரு சென்ட்டுக்கு கேட்குறது 12,000. சென்ட்டுக்கு 12,000 அப்படிங்கும்போது ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் வரும். நமக்கு உங்களுக்கு ரேட்டு பேசணும் அப்படின்னாச்சுன்னா ஓனர்ட்டே உங்களுக்கு குறைச்சி வேணாலும் உங்களுக்கு பேசணும்னா பேசிக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற ஏரியா தான். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இடம் அமைஞ்சிருக்கு 50 ஏக்கரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு பார்க்க முடியும். கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நானே கொண்டு காமிக்கிறேன். தேங்க்யூ.